ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல பூரி குருமா, டேஸ்ட்டான பூரி குருமா. எல்லோரும் என்ன பண்ணுற தப்பு பண்ணுறதுன்னா, அந்த குருமா வைக்கும்போது ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க. அதுதான் இன்றைக்கி முக்கியமாக சொல்ல போகிறோம். தண்ணி ஃபஸ்ட்டு எப்போதுமே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கேஸில் வானிலை எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மாவு மாதிரி கூழ் மாதிரி நல்லா கசக்கி பிழிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா மாவு மாதிரி ஆக்கி வச்சுக்கோங்க. அதுதான் முக்கியம். அதுக்கடுத்து சட்டியில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கிட்டிக்கிட்டே இருங்க. கருகாத அளவு கிண்டுங்க. அளவாக எண்ணெய் ஊற்றுங்க. 2-3 ஸ்பூன் போதும். கருகால அளவு கிண்டுங்க. ரொம்ப முக்கியம், உருளைக்கிழங்கு மறுபடியும் சொல்கிறேன், உருளைக்கிழங்கு வேக வச்சு உரித்து மாவு மாதிரி நல்லா தண்ணியில் இது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்பப்போ போட்டுக்கிட்டே இருங்க. கருவேப்பிலை எல்லாமே போட்டிங்க. அதை கிண்டிக்கிட்டே இருங்க. ரொம்ப முக்கியம், கருகாமல் பார்த்துக்கணும். கருகாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு இது இருக்கும். பூண்டு உரித்து வச்சுருப்பீங்க, அதையும் பீஸாக கட் பண்ணியிருப்பீங்க சின்னதாக. அதையும் கருகாமல் வதக்குங்க. எல்லாத்தையுமே வதக்குங்க எண்ணெயில். ரொம்ப முக்கியம் வதக்கிறது தான். வெங்காயம் நிறைய போடுங்க. 4-5 வெங்காயம் நல்லா பீஸாக சின்னதாக கட் பண்ணி போடுங்க. ஏன்னா குருமாவில் வெங்காயம் தான் தெரியணும், உருளைக்கிழங்கு தெரியக்கூடாது. இஞ்சி பீஸை போடுங்க. இஞ்சிக்கு கட் பண்ணதை போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டே இருங்க. வதக்கின பிறகு இடையில உப்பு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ரொம்ப முக்கியம், தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க. தக்காளியும் மாவு மாதிரி நல்லா வர அளவுக்கு தண்ணியை ஊற்றி எண்ணெயை ஊற்றி கொத்தமல்லி குருமாவெல்லாம் போட்டு நல்ல ஒரு மாவாகவே எல்லாம் பண்ணிக்கோங்க. தக்காளியும் எதுவுமே தெரியக்கூடாது இருக்கிறது. நல்லா மாவு மாதிரி பண்ணுங்கள். நல்லா தக்காளி நல்லா கிண்டி விட்டு மாவு மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மசால் பொடி போடுங்க. சிக்கன் மசாலா உங்களுக்கு என்ன டேஸ்ட்டு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி மசால் பொடியை போடுங்க. குருமா மசாலா எதுனாலும் சரி, உங்கள் வாய்க்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிண்டுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கூலாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கு நீங்கள் ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருப்பீங்க தண்ணியில், கூழ் மாதிரி மாவு மாதிரி, அதை எடுத்து ஊற்றுங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ எல்லாமே மசாலா எல்லாமே கொதித்து ஓரளவு எல்லாம் கிளியராக இருக்கும். ஏற்கனவே பச்சை மிளகாய் ரொம்ப முக்கியம், 3 போடுங்க. ஃபஸ்ட்லேயே போட்டுருங்க பச்சை மிளகா, ஏன்னா டேஸ்ட் அதுதான் தருது. ஒரு 2-3 போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வெட்டி வச்சு ஆல்ரெடி சொல்கிறது தான், மாவு மாதிரி பண்ணதை போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பூரி குருமா நிச்சயம் அழகான பூரி குருமா இருக்கும். மஞ்சப்பொடி தேவையான அளவு போட்டு பார்த்துக்கோங்க. மஞ்சள் வாசம் அடிக்காம பாருங்க. நல்லா கொதிக்க வச்சு இறக்குங்க. இப்போ ஒரு அழகான பூரி குருமா ரெடி. முக்கியமானது, உருளைக்கிழங்கு மாவு மாதிரி பிணைஞ்சிக்கணும். வெங்காயம் நிறையா போடணும். இவ்வளவு தான். மசால் தேவையான அளவு போட்டாலே உங்கள் குருமா வெரி டேஸ்ட் குருமா, அருமையான குருமா உங்கள் கையில் ரெடி. அதுக்கடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா அதை சாப்பிட்டு பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சொன்னது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கணும். வெங்காயம் அதிகமாக போடணும். இதுதான். தேங்க்யூ. நல்ல ஒரு குருமா ரெடி.